5, 4, 3, 2, 1. ஹைரா மச்சான், என்ன பண்ணுற? எப்படி இருக்க? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ரா உயிரே. பார்த்து பத்திரமா இரு, நல்லா செலிப்ரேட் பண்ணு, ஃபேமிலியோட எங்கன்னா வெளியே போ, என்ஜாய் பண்ணு, ஹாப்பியாக இரு. இன்னும் மேலே மேலே ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே வா, இன்னும் நல்லா வருவேன். நல்லா வருவேன் மச்சான், நல்லா இருப்பேன். ஹாப்பி பர்த்டே மச்சான். ஓகே, மிஸ்டா. ஹைடா மச்சா, எப்படி இருக்க? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஜாலியாக செலிப்ரேட் பண்ணு. இந்த வாட்டி என்னால் தான் வர முடியல. மிஸ்யூடா மச்சா. லவ் யூ. பாய். ஹாய் தம்பி, ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே லைஃப் ஃபுல்லாக நீ நல்லா இருக்கணும்டா. ஹாப்பி பர்த்டே மச்சான். ஹாப்பி பர்த்டே அண்ணா. எப்போயுமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஸ்டில் நீங்கள் இன்னமும் உங்கள் கூட உள்ளவங்கள அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. இதே மாதிரியே எப்போவுமே நீங்கள் அழகாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஃபேமிலி இன்னும் சூப்பராக மேலே மேலே போகணும். இதுதான் என்னோடய ஆசை. ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ணா. பாய். ஹாப்பி பர்த்டே அண்ணா. இப்போ இருக்கிறவங்க எப்பவும் எங்களுக்கு அப்புறம் ஹாப்பியாக இதை விட இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆர்டர் பிடிச்சி உங்கள் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கணும். நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் தங்கச்சி மறந்துடாதீங்க. God bless you so much. Wish you many more happy returns of the day, brother. பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்த்தி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரசாந்த். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. இன்னைக்கு போல் என்னைக்கே ஹாப்பியாக இருங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். ஹாய் அண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. எப்பயும் ஹாப்பியாக இருங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. யார்த்தையும் தம்பி கூட எப்பயும் ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே மாமா. நீ உன் லைஃப்பில் நீ எப்போவுமே சக்ஸஸை மட்டும்தான் பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன். நான் உன் லைஃப்பில் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை திரும்பி அந்த நிலைமைக்கு வரவிட மாட்டேன். 20 இயர்ஸாக வீட்டில் என்னை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமாகவே நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கேராக இருக்கேன், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கேன். உண்மையாகவே நீ என் லைஃப்பில் கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் தான். அப்புறம் லவ் யூ மாமா.